வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை பெய்து வருவதால் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனடியாக களத்திற்கு சென்று பணியாற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 2000 கன அடி நீர் திறப்பு. கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 200 கன அடி நீர் திறப்பு. ஏரி முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தெலங்கானா மாநிலத்தில் 119 தொகுதிகளுக்கு இன்று சட்டப்பேரவைத் தேர்தல். ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 2289 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சென்னையில் கேலோ இந்தியா போட்டி வீரர்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழை காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது மேலும் வலுப்பெற்று நாளை புயலாக மாறும் என்றும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் மழை நீடிக்கும் என்றும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டை போல சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட கனமழை எச்சரிக்கை மிக கனமழை எச்சரிக்கையாக மாற்றப்பட்டுள்ளது. சென்னையில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை கனமழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பிரதான சாலைகளில் ஒன்றான பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லும் பாதையிலும் அதன் இணைப்பு சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் நெடுஞ்சாலையில் சேத்துப்பட்டு அருகே முழங்கால் அளவு தேங்கி நின்ற மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சில பகுதிகளில் கடை, வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரை வடிய வைக்கும் பணிகளை மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரை வேகமாக வடிய வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 5 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே சென்னை தத்தளிக்கும் என்ற நிலை மாறி 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சில மணி நேரத்தில் வெள்ள நீர் வடியும் வண்ணம் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் நேற்று காலை 8:30 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை பெய்த மழையின் அளவு வெளியாகியுள்ளது. நேற்று காலை 8:30 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை சென்னையில் அதிகபட்சமாக கொளத்தூரில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அம்பத்தூரில் 14 சென்டிமீட்டர் மழையும், திருவிக நகரில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மலர் காலனி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும், புழல் பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு சேர்த்து விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை என்றும் வழக்கம் போல பள்ளி, கல்லூரிகள் இயங்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உடனடியாக அமைச்சர்கள் உதவிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சென்று தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தாம்பரம் பகுதி பீர்க்கன்கரணை டிகேசி பிரதான சாலையில் வீடுகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.
சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 2000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்வதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஏரியில் இருந்து காலையில் 1000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் 2000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 22 அடியை தாண்டியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு பேருந்துகளில் உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் அனைத்து போக்குவரத்து கழகத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பேருந்துகளில் உரிய பராமரிப்பை உறுதி செய்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து விடுதலையாகி சென்னை வந்த மீனவர் விமான நிலையத்திலேயே போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 64 மீனவர்கள் கடந்த மாதம் கைது செய்த இலங்கை கடற்படை கடந்த 15ஆம் தேதி 43 பேரை விடுதலை செய்தது. 42 பேர் ஏற்கனவே தமிழ்நாடு திரும்பிய நிலையில் 21 மீனவர்கள் தற்போது வந்தனர். இவர்களில் கார்த்திக் என்ற மீனவர் மீது புதுக்கோட்டையில் போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ளது. இதையடுத்து விமான நிலையம் வந்த புதுக்கோட்டை காவல்துறையினர் கார்த்திக்கை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கூறினர். இதையடுத்து விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த கார்த்திக்கை தங்களது பொறுப்பில் எடுத்துக்கொண்ட புதுக்கோட்டை போலீசார் மீன்வளத்துறையினர் ஏற்பாடு செய்திருந்த வேனில் அழைத்துச் சென்றனர். கிரனைட் குவாரி ஏலத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொது ஏல அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர், சேக்கிப்பட்டி, ஐயாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களில் கிரனைட் குவாரிக்கு குத்தகை உரிமம் வழங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இது தொடர்பான அறிவிப்பு அரசிதழில் வெளியான நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி பொது ஏலம் நடைபெறுவதாக இருந்தது. இதனிடையே கிரனைட் குவாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஏலம் 1 மாதம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நிர்வாக காரணங்களால் பொது ஏலம் ரத்து செய்யப்படுவதாக ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். கனமழை காரணமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி என் மண் என் மக்கள் நடைபயணம் டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் நடைபயணம் மீண்டும் தொடங்கும் என்றும் பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே இந்திலி கிராமத்திற்கு உட்பட்ட முயல்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். டீப் ஃபார்ம் படிப்பையும் முடித்த இவர் மருந்து கடை ஒன்றை நடத்தி வந்தார். குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட முருகேசன் ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை வாங்கி தனது வீட்டிலேயே வைத்து கருக்கலைப்பு செய்து வந்துள்ளார். இதற்காக தலா ஒருவரிடம் 25,000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலித்துள்ளார். மேலும் கருவில் இருக்கும் சிசு ஆணா பெண்ணா என கண்டறிய 15,000 ரூபாய் பெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரகசிய தகவலின் பேரில் அந்த வீட்டிற்கு சென்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பெண் ஒருவருக்கு முருகேசன் கருக்கலைப்பு செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு டிராக்கியாஸ்டமி மூலம் சிகிச்சை அளிப்பது குறித்து மருத்துவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 18ஆம் தேதி முதல் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது வென்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நுரையீரல் சுவாசத்தை சீராக வைத்துக் கொள்வதற்காக டிராக்கியாஸ்டமி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் விஜயகாந்த் உடல்நிலை தொடர்பான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விஜயகாந்த் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் மக்களின் பிரார்த்தனையும் அவர் செய்த தர்மமும் அவரை காப்பாற்றும் என்றும் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு ஒப்படைப்பது உள்ளிட்ட 42 தீர்மானங்கள் மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் தலைமையில் நவம்பர் மாதத்திற்கான மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது 44 தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் 42 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசு நிலம், கிராம நத்தம், அனாதின நிலம் ஆகியவற்றில் அமைந்துள்ள சொத்துகள் மீது சொத்து வரி விதிக்கும் தீர்மானம் மற்றும் தானப்பத்திரம் தொடர்பான தீர்மானம் ஆகியவை உறுப்பினர்களின் எதிர்ப்பு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. 2023ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளன. தமிழக அணி சார்பில் விளையாடும் வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வுகள் நாளை முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெற இருந்தது. இந்நிலையில் சென்னையில் தொடர் கனமழை காரணமாக வீரர் வீராங்கனை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது.
உத்தரகாசி சுரங்கப்பாதையில் இருந்து மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்களும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் யாருக்கும் உடலில் காயங்கள் இல்லை என்றும் மன அழுத்தம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் மனநல மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்வார்கள் என்றனர். நெஞ்சில் எக்ஸ்ரே போன்ற பரிசோதனை நடத்தப்பட்டு அதன் அறிக்கையின் அடிப்படையிலேயே தொழிலாளர்களை டிஸ்சார்ஜ் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தெலங்கானா மாநிலத்தில் உள்ள 119 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இத்தேர்தலில் ஆளும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, காங்கிரஸ், பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 2014ஆம் ஆண்டு தெலங்கானா மாநிலம் உருவானதிலிருந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதியே ஆட்சியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அக்கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவ் தொடர்ந்து 2வது முறையாக முதல்வராக இருந்து வருகிறார். தெலங்கானாவில் இன்று நடைபெறும் தேர்தலுக்கான முடிவுகள் வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. சபரிமலையில் கதகளி ஆட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவின் பாரம்பரிய நடனமான கதகளி ஆட்டம் நடைபெற்றது. ஐயப்பனின் வரலாற்றை கூறிய இந்நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டனர். மலப்புரம் செல்லும் வழியில் தொண்டர்களை பார்த்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி காரை நிறுத்தி அவர்களுடன் கைகுலுக்கி அன்பை வெளிப்படுத்தினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கேரளா வந்துள்ள அவர் தமிழ்நாடு எல்லை வழியாக வயநாட்டில் இருந்து மலப்புரம் சென்றார். இதனை அறிந்த தொண்டர்கள் தமிழ்நாடு எல்லையான நாடுகாணி பகுதியில் குவிந்தனர். தொண்டர்களை பார்த்த ராகுல் காந்தி வாகனத்தை நிறுத்தி அவர்களுடன் கைகுலுக்கி உரையாடினார். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் இருந்து மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்களின் குடும்பங்களோடு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தீபாவளி கொண்டாடினார். டேராடூனில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் இகாஸ் பக்வால் எனப்படும் தீபாவளி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 41 தொழிலாளர்களின் குடும்பத்தார் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் சங்கிலி கட்டிய நெருப்பு பந்தை சுழற்றி சுழற்றி விளையாடினார். தொடர்ந்து அங்கு நடனமாடியும் அசத்தினார். அவருடன் ஏராளமானோர் நடனமாடி அசத்தினர். பயிற்சியாளர் பதவியை ராகுல் டிராவிட் தொடர வேண்டும் என்று பிசிசிஐ விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் உலகக்கோப்பை தொடருடன் முடிவடைந்தது. அவர் பயிற்சியாளராக தொடர்வாரா என்ற கேள்வி நீடிக்கிறது. அடுத்த மாதம் இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த தொடரில் டிராவிட் பயிற்சியாளராக செயல்பட வேண்டும் என்று பிசிசிஐ விரும்புவதாக தெரிகிறது. எனினும் பதவி நீட்டிப்பை டிராவிட் ஏற்பது சந்தேகம்தான் என்றும் கூறப்படுகிறது. சொன்ன வார்த்தையை தோனி காப்பாற்றுவார் என சிஎஸ்கே அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஐபிஎல் தொடரில் தோனி விளையாட உள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காசி விஸ்வநாதன், அடுத்த ஐபிஎல் தொடரில் விளையாட முயற்சிப்பேன் என நேர்காணல் ஒன்றில் தோனி கூறியதாகவும், ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் தலைவன் தோனி அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்றும் பேசியுள்ளார். அடுத்த T20 உலகக்கோப்பை தொடரில் ரோஹித்தும் விராட் கோலியும் இடம்பெறுவார்களா என்பதை தேர்வுக் குழுவினர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசிய கபில் தேவ், அனைத்திலும் நம்மால் தலையிட முடியாது என்றும் தேர்வுக் குழுவினர்தான் இதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்றும் கபில் தேவ் தெரிவித்துள்ளார். சரியாக தோன்றுவதைத்தான் தேர்வுக் குழுவினர் செய்வார்கள் என்றும் கபில் தேவ் பேசியுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 44 ரன்கள் பின்தங்கியுள்ளது. முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 310 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 266 ரன்கள் எடுத்துள்ளது. நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் சிறப்பாக விளையாடி சதமடித்தார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் 29 சதங்கள் அடித்து அதிக சதங்கள் அடித்தவர் பட்டியலில் விராட் கோலியுடன் இணைந்துள்ளார். இந்நிலையில் 44 ரன்கள் பின்தங்கிய நிலையில் நியூசிலாந்து அணி 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை பெய்து வருவதால் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனடியாக களத்திற்கு சென்று பணியாற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 2000 கன அடி நீர் திறப்பு. கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 200 கன அடி நீர் திறப்பு. ஏரி முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தெலங்கானா மாநிலத்தில் 119 தொகுதிகளுக்கு இன்று சட்டப்பேரவை தேர்தல். ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 2289 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சென்னையில் கேலோ இந்தியா போட்டி வீரர்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழை காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவிப்பு.
இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.